அனைவருக்கும் வணக்கம். மசாலாவில் வரும் பிரச்சனை பற்றித்தான் இன்றைய தகவல். நமக்கு குழம்பு என்றால் மசாலாவுடன் சேர்ந்து தான். மசாலா குறைந்தால் சுவை மாறும், நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வீட்டில் குறைந்தால் சட்டி பானைகள் கூட உடையும். வெளியில் என்றால் அப்படியே ஒதுக்கிவிட்டு கிளம்பி விடுவோம். அந்த அளவு மசாலா மேல் நமக்கு பெரிய பிரியம் உண்டு. மசாலா இன்றி நம்மளுடைய எந்த குழம்பும், குறிப்பாக நான் வெஜிடேரியன்கள் நாம் பயன்படுத்துவதில்லை. வெஜிடேரியன்களும் அப்படித்தான். அதில் முன்பெல்லாம் நாம் தனித்தனியாக அந்த பொருட்களை எல்லாம் வாங்கி பொடி செய்து வீட்டில் பத்திரப்படுத்தி வைத்திருந்து தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்துவோம். ஆனால் இப்போது அவசர ஓட்டங்களில் பொடி செய்த பாக்கெட்டுகள் அநேகமாக சந்தைகளில் கிடைப்பதால் அல்லது மார்க்கெட்டில் கிடைப்பதால் நாம் அதை வாங்கி பயன்படுத்திக் கொள்கிறோம். நம் தேவைக்கு ஏற்ப பொடிப்பதற்கோ வாங்குவதற்கோ அதை உலர்த்துவதற்கோ நாம் அதற்காக மெனக்கெடுவதில்லை. இப்போது இதில் தான் பெரும் ஆபத்து ஒளிந்திருப்பதாக, கேன்சர்கள் உருவாக காரணமான எத்திலின் ஆக்சைடு போன்ற பூச்சிக்கொல்லி மருந்துகள் இதில் கலக்கப்படுவதாகவும் கலந்திருப்பதாகவும் கண்டறியப்பட்டதாக சொல்லப்படுகிறது. முன்பும் இதுபோன்ற ஒரு பிரபல கேரளா ஓனர்ஷிப்பில் உள்ள ஒரு பெரிய பிராண்டட் மசாலா நிறுவனத்தின் மசாலா தூள்களில் பெரிய விஷம் கலக்கப்பட்டிருப்பதாக கண்டறியப்பட்டு அது பெரும் பிரச்சனைக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது. இவை மனிதர்கள் சாப்பிடும் பொருட்களைத்தான் ஈவு இரக்கமின்றி சுவை மேம்பாட்டிற்காக இதை சேர்த்திருக்கிறார்கள். அந்த பிரச்சனையிலிருந்து ரெடிமேட் மசாலா பொடிகளுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்ததென்றும் மக்களின் நம்பிக்கையை சிறிது இழந்தது என்றும் சொல்லப்பட்டது. இப்போது மீண்டும் மக்கள் சாதாரண கதியில் இயங்கிக் கொண்டு இருக்கும்போது தான் மறுபடியும் இதோ ஹாங்காங்கிலிருந்து பிரச்சனை உருவெடுத்திருக்கிறது. இப்போது மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள் இந்தியன் மசாலா தூள்களை பயன்படுத்த வேண்டாம் என்று மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கசிகின்றன. மட்டுமல்ல, ஹாங்காங் ஃபுட் ரெகுலேஷன் அத்தாரிட்டியின் அதிகாரபூர்வமான வெப்சைட்டில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் பிரபல 2 நிறுவனங்களின் மசாலா பொடிகளை பயன்படுத்தாதீர்கள் என்று மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எத்திலின் ஆக்சைடு என்று சொல்லப்படுகின்ற பூச்சிக்கொல்லி கலப்பு அந்த மசாலாக்களில் கண்டறியப்பட்டதாகவும் உடனே இதை பேன் செய்ததோடு இந்திய மசாலாக்களையே பயன்படுத்த வேண்டாம் என்று மக்களை வலியுறுத்தி இருப்பதாகவும் செய்திகள் பரவுகின்றன. நம்முடைய ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எவ்வளவு என்ன சோதனை செய்து அனுப்புகிறது என்றே தெரியவில்லை என்றே தலையில் கை வைக்கிறார்கள். தகுந்த சோதனைக்கு பின்தான் சந்தைகளில் இதை விற்கப்படுகிறதா? சாப்பாட்டு பொருட்களில் வியாபாரத்தை கூட்டுவதற்காக சுவையேற்ற இதுபோன்ற விஷங்களை கலப்பவர்கள் கொலை குற்றம் சுமத்த வேண்டும் போன்ற கருத்துக்களும் கோரிக்கைகளும் வலுத்த வண்ணம் இருக்கின்றன. வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டியின் தகவலின்படி இப்படிப்பட்ட கலப்படம் போன்ற பொருட்களை விற்பவர்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனையும் வெறும் $50,000 மட்டுமே அபராதமாக விதிப்பதால் இவர்கள் அவற்றை அடுத்த 6 மாதங்களுக்குள்ளே சம்பாதித்து விடுவதால் இவர்கள் அதை பற்றி கவலைப்படுவதில்லை என்றும் சொல்லப்படுகிறது. விவசாயிகள் பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்தும் எத்திலின் ஆக்சைடு பயன்படுத்தும் போது குறிப்பிட்ட இடைவெளிக்கு பின்தான் காய் அல்லது கனிகளை செடிகளிலிருந்து எடுத்து விற்பனைக்கு கொண்டு வர வேண்டும் அல்லது சாப்பாட்டிற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு விதி உண்டு. இது சரியாக பயன்படுத்தப்படுகிறதா? இவைகள் கொடுக்கும் கனிகளையும் காய்களையும் தகுந்த சோதனை செய்யப்படுகிறதா என்ற கேள்வி மிச்சம் நிற்கிறது. இது பின்பற்றப்படுகிறதா என்ற கேள்வி வலுத்து கொண்டே இருக்கிறது. இல்லையேல் இதுபோன்ற பிற நாடுகளிலிருந்து இந்திய பொருட்களுக்கு உருவாகிற கெட்ட பெயரும் தடைகளும் இந்தியாவின் மற்ற உற்பத்திகளையும் பாதிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது இந்தியாவின் வளர்ச்சிக்கு நல்லதல்ல என்றும் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். கடுமையான தர சோதனைகளையும் முறைகளையும் தண்டனைகளையும் செயல்பாட்டில் கொண்டு வருவதே இந்திய பொருட்களின் மீதான நம்பிக்கையை தக்க வைக்க முடியும் என்பதும் மட்டுமல்ல, கூடவே கேன்சர் போன்ற நோயாளிகள் உருவாவதை ஒரு எல்லை வரை தடுக்கவும் முடியும் என்பதும் வல்லுநர்களின் கருத்து. எனவே இந்திய அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பலதரப்பு கோரிக்கையாக இருக்கிறது.